அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தெரியாமல் அறியாமல் செய்த பாவத்திலிருந்து தப்பிக்க சிறந்த ரகசியம் ஒன்றை சொல்லும் ஒரு புராண கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அன்று சித்ரா பௌர்ணமி. ஊரே திருவிழா கோலம் கொண்டிருந்தது. அந்த ஊரில் உள்ள கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. கோவிலில் ஒரே கூட்டம். சுற்றிலும் உள்ள அனைத்து ஊர்களில் இருந்தும் மக்கள் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருந்தார்கள். அந்த ஊரின் எல்லைப்புறத்தில் உள்ள காட்டில் குடிலமைத்து வசிக்கும் துறவி ஒருவரும் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருந்தார். அவர் சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவிலின் வெளியே ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு வந்த இளைஞன் ஒருவன் துறவியிடம், ஐயா, மாதம்தான் பௌர்ணமி வருகிறதே, ஆனாலும் இந்த சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் இத்தனை விசேஷம்? இதற்கு ஏதாவது விசேஷமான காரணம் உண்டா என்று கேட்டான். அதற்கு துறவி, நிச்சயமாக இந்த சித்ரா பௌர்ணமி நாள் மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இந்த சித்ரா பௌர்ணமி நாள் எப்படி உருவானது என்பதை பற்றி ஒரு புராண கதை ஒன்றை சொல்கிறேன், கேள். நீதி தவறாமல் தனது கடமைகளை சரிவர செய்து வந்து மனிதர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை மனிதர்களுக்கு கொடுத்து தனி ஆளாக தர்மத்தை காத்து அதர்மத்திற்கான தண்டனையை கொடுத்து தனது கடமையை சரிவர செய்து வந்தார் யமதர்மர். அப்போது கலி பிறந்தது. உலகத்தில் அதர்மங்கள் அதிகரிக்க தொடங்கின. பாவங்களும் அதர்மங்களும் அதிகரித்து கொண்டே போனதால் யமதர்மரால் பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக நிர்வகிக்க முடியவில்லை. எனவே யமதர்மர் சிவபெருமானிடம் சென்று, பாவ புண்ணிய கணக்குகளை தான் ஒருவனால் சரியாக நிர்வகிக்க முடியவில்லை, எனவே எனக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆள் தேவை என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு சிவபெருமானும் சம்மதித்து பார்வதி தேவி இருக்கும் இடத்திற்கு சென்றார். அப்பொழுது அங்கு பார்வதி தேவியார் ஒரு தாம்பாளம் ஒன்றில் ஒரு உருவத்தை வரைந்து கொண்டிருந்தார். அந்த உருவம் தனது கையில் ஒரு நோட்டு புத்தகத்தையும் எழுத்தாணியையும் வைத்திருந்தது. இதை பார்த்த சிவபெருமான் பார்வதி தேவியிடம், தேவி, இந்த சித்திரத்திற்கு உயிர் கொடு என்று கேட்டுக்கொண்டார். உடனே பார்வதி தேவியும் தான் வரைந்திருந்த சித்திரத்தை பார்த்து அதற்கு உயிர் கொடுத்தாள். அந்த உருவம் உயிர் பெற்றது. உடனே சிவபெருமான் அந்த உயிர் பெற்ற உருவத்திற்கு இரகசியங்களை காக்கும் சக்தியை கொடுத்து யமதர்மருக்கு உதவியாக இருக்கும்படி அவரை நியமித்தார். சித்திரத்திலிருந்து வந்ததாலும் இரகசியங்களை காப்பவராக இருப்பதாலும் அவர் சித்திரகுப்தன் என்று பெயர் பெற்றார். சித்திரகுப்தனும் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக எழுதி அதன் இரகசியங்களை காத்து வந்தார். அப்போது உலகத்தில் பல பேர் அவர்கள் அறியாமல் செய்த பாவங்களின் கணக்கு மிக அதிகமாக இருந்தது. ஆகா, மக்கள் அவர்கள் அறியாமல் செய்த பாவத்திற்கும் நாம் தண்டனை கொடுக்கிறோமே என்று மிகவும் கவலைப்பட்டார் சித்திரகுப்தர். உடனே சித்திரகுப்தர் சிவபெருமானிடம், எம்பெருமானே, மக்கள் அவர்கள் அறியாமல் செய்யும் பாவத்திலிருந்து அவர்களை மன்னித்து அவர்களை காப்பாற்றி ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சித்திரகுப்தனின் நல்ல உள்ளத்தை புரிந்து கொண்ட சிவபெருமானும் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை வணங்குபவர்களுக்கு அவர்கள் அறியாமல் செய்த பாவத்திலிருந்து விலக்கு அளிக்கும் சக்தியை சித்திரகுப்தனுக்கு கொடுத்தார். சித்திரகுப்தனும் இன்றளவு வரை அறியாமல் தவறு செய்யும் மக்களை காத்து வருகிறார். எனவேதான் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை வணங்கினால் அறியாமல் செய்த பாவங்கள் மலையளவு இருந்தாலும் அது கடுவளவாக மாறும். அதுபோல அன்று செய்யும் தான தர்மங்கள் கடுகளவு இருந்தாலும் அது மலையளவு பலனை தரும். சித்ரா பௌர்ணமி என்று இந்த ஸ்லோகத்தை கூறி சித்திரகுப்தனை வழிபட்டால் அவரின் அருள் கிடைக்கும். சித்திரகுப்தம் மகாபிராஜ்ஞம் லேகனிபத்த தாரினம் சித்திர ரக்னாம் பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம். இதன் அர்த்தம் என்னவென்றால், சிறந்த அறிவும் ஞானமும் கொண்டவரும் எழுத்தாணி ஏடு ஆகியவற்றை கைகளில் வைத்திருப்பவரும் அழகிய இரத்தினத்தாலான உடையை அணிந்திருப்பவரும் அனைத்து உயிர்களுக்கும் நடுநிலைமையுடன் நீதி அரசராக விளங்கும் சித்திரகுப்தரே, உமக்கு நமஸ்காரம் என்று இந்த ஸ்லோகத்தை கூறி சித்திரகுப்தரை வழிபடுவது நன்மையை தரும். அன்று முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்ய வேண்டும்.
அன்று உப்பு சேர்க்காமல் உணவு உண்டு விரதம் இருந்தால் சித்திரகுப்தன் நமது பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும்போது புண்ணிய கணக்கை அதிகமாகவும் பாவத்தை மன்னித்து குறைத்தும் எழுதுவார் என்று கூறினார் துறவி. அந்த இளைஞரும் சித்திரா பௌர்ணமியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் தெரிந்து கொண்ட திருப்தியுடன் அவருக்கு தனது நன்றிகளை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். நமது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையிலும் காஞ்சிபுரத்திலும் சித்திரகுப்தருக்கு தனியாக கோவில் உள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள கோவிலை அரசர் சென்னிவளவன் என்பவர் கட்டினார். இந்த கோவிலில் சித்திரகுப்தன் இடது காலை மடித்து வலது காலை ஊன்றிய நிலையில் காட்சி தருகிறார். ஒரு கையில் எழுத்தாணியும் ஒரு கையில் ஓலைச்சுவடியும் உள்ளது. ராகு பகவான் சித்திரகுப்தருக்கு கட்டுப்பட்டவராக கூறப்படுகிறது. ராகுதோஷம் உள்ளவர்களும் திருமணம் தடைப்பட்டவர்களும் சித்திரகுப்தனை வழிபட்டால் ராகுதோஷம் நீங்கி திருமண தடைகள் நீங்கும் என்பது இங்கு நம்பிக்கையாகும். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.